டேய் உனக்கு குயின்ஸ்லாந்து தெரியுமா? இன்டெலிஜென்ஸ் சாமினி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் டூர்னு நம்பி போனோமே அதானே? ஐயோ அப்ப அது டூர் இல்லையா? இப்பயும் நம்மளால முடிஞ்ச டூரை தான். நாளைக்கு நம்ம அங்கே தான் போறோம். காலைல ரெடியா இருங்க, நான் போய் தூங்க போறோம். சரி போவோம். காசு யாரு கொடுப்பா? காசு இவர் கொடுப்பாருங்க. டேய் காசுடா. டேய் குயின்ஸ்லாந்து போகிறதுக்கு காலைல 6 மணிக்கு அலாரம் அடிச்சு 6:15 ரெடி ஆகி 6:30 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியாகி இப்போ வண்டி எடுத்துட்டு பறந்து போயிட்டு இருக்கோம். சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கும் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் இந்த குயின்ஸ்லாண்டு. நம்ம ஏரியாவிலேருந்து 1 hour டிராவலு. டேய் போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கே ஒரு ஓரமாக வண்டியை போட்டு உள்ளே போய் பார்த்தா நமக்கேற்ற மாதிரி பரோட்டா, கலக்கி, முட்டை தோசை, ஆம்லெட்டுன்னு எல்லாத்தையும் பொழந்து கட்டிகிட்டு இருக்கோம். என்ன ரன்னிங்கில் போகிறாங்கய்யா, ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா, சொல்லட்டி அடிக்கிறாங்களே. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் குயின்ஸ்லாண்ட். நேராக உள்ளே போயிட்டு வண்டியை பார்க்கிங்கில் போட்டு பயங்கர ஆர்வத்தோட ஆரவாரமாக கேட்டுக்கிட்ட போய் பார்த்தா க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் உள்ளே போய் எப்போ ஓப்பன் ஆகணும்னு கேட்டதுக்கு 9:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்பாடா, நான் கூட எல்லோரும் லீவ் எடுத்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். சரி அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு இந்த ஆலமரத்தடியில் ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே ஆலமரத்தில் தொங்கி விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே கேட்டு பக்கத்தில் போய் பார்த்தா 10 நிமிஷம் முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. எல்லாரும் வாங்கடா. அப்படியே டைமும் ஓடிடுச்சு. நிறைய மக்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் க்யூவில் நின்று டிக்கெட்டை வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 550 ரூபாய் மட்டுமே. வாட்டர் ரைடு இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, வெறும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கலாம் அவ்வளோதான். சரி பரவாயில்ல போயிட்டு போகுதுன்னு விட்டாச்சு. இப்போ வாங்க உள்ளே போவோம். உள்ளே விட்ட உடனே அந்த பிளேஸே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸு, இந்த பக்கம் சாண்டா கிளாஸ்ன்னு இதெல்லாம் பார்த்துட்டு குஷியாகி எடுத்தான் பாரு ஓட்டம். ஃபஸ்ட்டு நம்ம போக போகிற ரைடு இதுதான்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு காட்டினான். என்ன